நீ சொல்ற மாதிரி சுவன் செத்துது. ஆக்சிடென்ட் ஆவே இருந்திருக்கட்டும். ஹாப்பி. ஆனா இவ என்ன கல்யாணம் பண்ணணும். எப்படி? அவ அதுக்கு ஓகேனா நீ சொல்ற மாதிரி நானும் சொல்றேன். என்ன பாக்குற? அவகிட்ட பேசி பாரு. இல்லனா ரெண்டு பேரும் மலேசியால கம்பி எண்ண வேண்டியதுதான். The ball is in your court. Deal? தேவ் இறந்ததுக்கு அப்புறம் தான் உங்க சாவுல ஏதோ ஒரு சதி இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. வேற ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ தான் டைம் டிராவல் பண்ற அந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிச்சு. நான் இங்க வந்தேன், உங்களை பார்த்தேன். and the rest is history. சார், பட் நான் இங்க எப்படி? கவலைப்படாதீங்க. 2004ல நீங்க சாகல, அதை நான் தடுத்து நிறுத்திட்டேன். சார், நீங்க சொல்றது என்னால நம்பவே முடியல. நீங்க நம்பிதான் ஆகணும் சுஹன். 2024ல வாழ்றேன்னா இப்ப 2004ல இருக்கேன்னா திஸ் மஸ்ட் பி ட்ரூ, ரைட்? எனிவேஸ், உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. எல்லாத்துல இருந்தும் நீங்க தப்பிச்சிட்டீங்க. யுவன், ரதி, தேவ், இங்க 3 பேரும் நீங்க தேடி போகாதீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க வாழுங்க. சுஹன், உங்களுக்கு எவ்வளவு திறமை இருக்கு, அது உங்களை எங்கேயோ கொண்டு போகும். ட்ரஸ்ட் த ப்ராசஸ். சார், விஷ்ணு, தேங்க்யூ. தேங்க்யூ. சார், உங்களை இனிமேல் பார்க்கணும்னா எப்படி? வாய்ப்பு கிடைச்சா 2024ல சந்திப்போம். அஸ்வின், உங்க இன்டர்வியூ பார்த்தேன். The buzz is everywhere. தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. இதுக்கு நான் சம்மதிச்சிருக்க கூடாது. தேவையில்லாம டென்ஷன் எல்லாம் வருது. இதனால என் ஃபேமிலிக்கு வீணா பிரச்சனை வந்துடுமோன்னு பயமா இருக்கு. இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு. என்னது? நாம திரும்பியும் அங்க போகணும். அதுக்கான நேரம் வந்துருச்சு. நீங்க வந்த வேலை ஒரு அளவுக்கு முடிஞ்சிருச்சு. நானும் எப்படியோ சுகனோட உயிரை காப்பாத்திட்டேன். இதுக்கு மேல எனக்கு வேற வேலை இல்லை. ஆனா நான் மறுபடியும் 2024க்கு போய் இந்த யுவனை அரெஸ்ட் பண்ணணும். அவன் இன்னும் சிங்கப்பூர்ல தான் இருக்கானா இல்ல வெளியூருக்கு தப்பிச்சு போயிட்டானா கூட எனக்கு தெரியாது. என்னாச்சு அஸ்வின்? ஏதாவது பிரச்சனையா? இல்லை விஷ்ணு, எனக்கு என் குடும்பத்தை விட்டுட்டு வர மனசு வர மாட்டேங்குது. அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப வியர்டா தான் இருக்கு. பட் ஐ ஸ்டில் ஃபீல் அட் ஹோம். எனக்கு புரியுது அஸ்வின். ஏன்னா சஞ்சன் அவங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றியும் கொஞ்சம் யோசிக்கணும்ல. என்னதான் இருந்தாலும் we have moved on. 20 years கடந்து வந்துட்டோம். இப்போ நீங்கள் எங்கேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் things will not be easy for you. நம்ம எல்லா விதத்துலையும் முன்னேறி வந்துட்டோம். திடீர்னு 20 வருஷம் பின்னாடி போகணும்னா அது எப்படி முடியும்? அதான் இத்தனை நாள் கடந்து வந்திருக்கேன்ல, இந்த பீரியட்லாம் தாண்டி தானே நம்ம வந்திருக்கோம். ஸ்மார்ட் ஃபோன் இல்லைன்னா என்ன? என் அப்பா அம்மா என் கூட இருக்காங்க.
அதை விட வேற என்ன வேணும்? பதில் பேச விட மாட்டீங்களே. ஆனால் சஞ்சனாவை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவளை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக பார்த்துப்பேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் சஞ்சனா புரிஞ்சுப்பாங்க. ஷி சீம்ஸ் லைக் அ நைஸ் பர்சன். ஷீ இஸ். அஸ்வின், நீங்கள் என் கூட வர்றது முழுக்க முழுக்க உங்கள் இஷ்டம். ஆனால் நான் திரும்ப போகிறதுக்கு எனக்கு உங்கள் உதவி தேவைப்படுது. நம்ம எங்கேருந்து வந்தோமோ திரும்பவும் அதே இடத்துக்கு போகணும். அங்கே தான் அந்த போர்ட்டல் இருக்கணும். இல்லை அஸ்வின், இல்லை 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 இல்லை. நான் அந்த இடத்த போய் பார்த்துட்டேன். இப்போ அந்த இடம் அடையாளம் தெரியாமல் மாறி போயிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இடத்துலேருந்து நம்ம திரும்ப போகணும்னா இட் சீம்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். அப்படின்னா நம்ம வேற இடத்த தேடி தான் கண்டுபிடிக்கணும். எந்த இடம் நம்மளுக்கு எப்படி தெரியும்? 2024 நான் எப்படி ரிசர்ச் பண்ணி மெக்கன்சி லேனில் அந்த பில்டிங்கை கண்டுபிடிச்சேனோ அதே மாதிரி இப்போ 2004 ஒரு பழைய பில்டிங்கை கண்டுபிடிக்கணும். I'm sure we can find something. ஹலோ, நீங்க தான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கீங்க. நான் ஷாலினி, உங்களோட ஃபேன். உங்க டிவி இன்டர்வியூல நான் பார்த்தேன். உங்களோட ஃபோன் அடிச்சு ரொம்ப நேரமா ஓ பேசினேன். யா, ஐ ரிமெம்பர். ஆனால் ஷாலினி, நீங்கள் என்னோட ஃபேன்னு சொல்கிற அளவுக்கு நான் அப்படி ஒன்றும் பண்ணலை. ஐயோ, இத பத்தி பேச நேரம் இல்ல. நான் இப்போ ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கேன். எனக்கு உங்க உதவி தேவைப்படுது. உங்களை கெஞ்சி கேக்குறேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சிக்கலா? என்ன சிக்கல்? அத பத்தி இப்ப சொல்ல நேரம் இல்ல. என் அப்பாவோட வேர் ஹவுஸ் சுங்காய் கார்டன்ல இருக்கு, நம்பர் 25. நான் உங்களை நம்பி தான் இருக்கிறேன். ப்ளீஸ் வந்துடுங்க. நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். ஹலோ ப்ளீஸ் ஹெல்ப். ஹலோ ஷாலினி, ஹலோ. சார், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். நான் தானுவை ஒன்றும் பண்ணலை. ஆனால் தானு கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு நீங்கள் அவரை மீட் பண்ணியிருக்கீங்க. இன்ஃபேக்ட் அவர்கிட்ட கடைசியாக பேசினதே நீங்கள் தான். உங்கள் 2 பேருக்கும் என்ன சம்பந்தம்? சார், நானும் தானுவும் சந்தித்தது உண்மை, ஒத்துக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் தானு செத்துட்டான்னு நீங்கள் சொல்லி தான் சார் எனக்கே தெரியும். நீங்கள் 2 பேரும் என்ன கூட்டாளிங்களா? தானுவை ரொம்ப நாளாக எனக்கு தெரியும் சார். ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்கிட்ட கடன் வாங்கியிருந்தான். கடனை திருப்பி கொடுக்காம என்கிட்ட போய் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். அதான் அன்னைக்கு அவனை பார்த்து என் பணத்தை கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்? 2 வாரத்தில் தர்றேன்னு சொன்னான். எவ்வளோ பணம் வாங்கியிருந்தாரு? ஒரு 2000-3000 நினைக்கிறேன். நினைக்கலாம் கூடாது, சரியாக சொல்லணும். 2000-ஆ 3000-ஆ? 3000. சரி, அப்போ வேற என்ன காரணம் தேவை? வாங்கின 3000-த்தை அவரால் திரும்ப கொடுக்க முடியல, கோவப்பட்டு நீங்கள் அவரை கொண்டுட்டீங்க. சார், 3000 வெள்ளிக்கெல்லாம் நான் கொலை பண்ண மாட்டேன் சார். அப்போ அதோட பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் கொலை பண்ணுவீங்க, அப்படி தானே? என்ன சார் இப்படிலாம் பேசுகிறீங்க? சார், நான் அப்படிப்பட்டவன் இல்லை. ஏன் நான் சொல்கிறத நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க? தானுவை சந்திச்சதுக்கு அப்புறம் நான் நேராக வீட்டுக்கு போயிட்டேன். நம்பலைன்னா என் மனைவியை கேளுங்க. கேட்டோமே, கொலை நடந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வீட்டுக்கே போயிருக்கீங்க. யூ ஹேவ் நோ alibi, மிஸ்டர் தேவா. என் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு 24 hours சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு, அங்கே போயிருந்தேன். வேணும்னா நீங்கள் சிசிடிவி கேமரா செக் பண்ணுங்களேன். பண்ணோமே. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு போயிருந்தது 10 நிமிஷம், வாங்கினது 2 ஐட்டம்ஸ். எப்படி பார்த்தாலும் தானு கொலை செய்யப்பட்ட நேரத்தில் நீங்கள் வேற எங்கேயுமே இல்லை. சார், நான் போதும் மிஸ்டர் தேவா, பாவம் நீங்களும் எத்தனை பொய் தான் சொல்லுவீங்க? பொய் மேலே பொய் அடுக்கிக்கிட்டே போறீங்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, இப்போ நான் பேசுகிறேன்.
தானு கொலை செய்யப்பட்ட இடத்துல உங்களை பார்த்ததா எங்களுக்கு ஒரு ஐ விட்னஸ் தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன திடீர்னு குப்புன்னு வைக்குது? நான் உண்மையை பேசுறதுனாலயா? இன்னொரு விஷயம் சொல்லட்டா? உங்களை நேரடியாக பார்த்த அந்த ஐ விட்னஸ் யார் தெரியுமா? உங்க ஆஃபீஸ் பில்டிங்ல செக்யூரிட்டி ஆஃபீஸராக வேலை செஞ்ச சொர்ணமுகி. தானு கிட்ட பணம் கொடுக்க வேண்டியது நீங்க, அவர் இல்ல. எத்தனை பொய், ஒன் ஆஃப்டர் தி அதர். பொய் மேல பொய் அடுக்கிக்கிட்டே போறீங்க. தானுவை கொலை பண்றதுக்கான எல்லா காரணமும் உங்ககிட்ட இருக்கு. சோ கட் த கிராப். சார் தானுவை கொன்னது நான் இல்லை சார். தானுவை கொன்னது நான் இல்லை. தானுவை கொன்னது சொன்னா. அவளை காப்பாற்ற தான் இவ்வளோ நேரம் உண்மையை மறைச்சேன். தானுவை நான் ஃபாலோ பண்ணது உண்மை. ஆனால் நான் அவனை அப்ரோச் பண்ணுறதுக்குள்ள ஸ்வர்ணா தானுவை கத்தியால் குத்திட்டா. ஸோ தானுவை கொலை பண்ணது நான் இல்லை சார், ஸ்வர்ணா. ஸ்வர்ணா. ஷாலினி, சொர்ணா, நீங்க என்ன பண்ற? சொர்ணா, எப்படி ஷாலினி கேன்லா? அப்படின்னா நீ தான் ஷாலினி போய் சொல்லி என்ன இங்க வர வச்சியா? நீ மட்டும் வண்டியா போய் சொல்லலாம். நான் ஒரு போய் சொன்னது உனக்கு பிரச்சனை. சொன்னா உன் கோபம் எனக்கு புரியுது. எனக்கு நான் அப்படி செஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்படியா? காரணம் இருந்தா இனி என்ன வேணாலும் செஞ்சு ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸோட நீ விளையாடலாம். அப்படிதானே? தப்புதான், நான் செஞ்சது தப்புதான். எனக்கு வேற வழி தெரியல. உன்னை இங்க வரவழைச்சது நீ பேசுறதுக்கு இல்ல, நான் பேசுறத நீ கேட்கறதுக்கு மட்டும்தான். வாயை மூடிட்டு பேசுறத மட்டும் கேளு, புரியுதா? ஹலோ மிஸ்டர் சந்தோஷ், நான் விஷ்ணு பேசுகிறேன். அஸ்வினிக்கு நான் பல தடவை கால் பண்ணேன், அவர் ஆன்சர் பண்ணல. அவர் வீட்டுக்கு வந்தாரா? என்னது, வரலையா? சரி பரவாயில்ல, அவரை பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ண சொல்கிறீங்களா? திஸ் இஸ் அர்ஜென்ட். இல்லை இல்லை, அவருக்கு எதுவும் நடந்திருக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. ஜஸ்ட் ஆஸ்க் ஹிம் டு கால் மீ பேக். Thanks. ஹலோ. என் வாழ்க்கை முழுக்க நான் அனுபவிச்சது எல்லாம் வலியும் வேதனையும் மட்டும்தான். 7 வயசுல எங்க அம்மா செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2-3 மாசம் என் அப்பா சோகத்துல தான் இருந்தான். அப்புறம் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அப்ப ஆரம்பிச்சது என் கெட்ட நேரம். வீட்டுக்கு வந்தால ஒருத்தி என் சித்தி என்னை தினமும் கொடுமைப்படுத்துவா. என்னை அடிப்பா, உதப்பா. நல்லா படிச்சுட்டு இருந்த என்ன ஸ்கூல்ல விட்டு நிறுத்தி வேலைக்கு போக சொன்னான். அவ சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சேன். வீட்டை விட்டு ஓடி போயிட்டேன். 17 வயசுல வீட்டை விட்டு ஓடி போனா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு உனக்கு தெரியுமா? கையில காசு இல்ல, எப்படி இருக்கும்னு தெரியுமா? அப்பதான் தானுவை பார்த்தேன். அவனுக்கு என் மேல என்ன அக்கறைன்னு எனக்கு தெரியல. ஆனா அவன் சொன்னது எல்லாத்தையும் நான் செஞ்சேனா எனக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னான். அதனால நான் சேர்ந்தேன். அவன் சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சேன். அவனும் சொன்ன மாதிரி நிறைய காசு கொடுத்தான். ஆனா எனக்கு சந்தோஷம் இல்லை. ஏன் தெரியுமா?
என்கிட்ட பாசம் காட்ட, ஆசையா பேச யாரும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் இந்த எல்லாரும் தமிழ் படத்துல வரும்னு சொல்லுவாங்களே, புயல் மாதிரி ஒருத்தன் வருவான்னு, அப்படிதான் நீ வந்த. என்னையோ பார்த்து ஒருத்தன் கவிதை எழுதுறானு, அவன் காலடியில வாழ்க்கை பூரா இருக்கலாமேன்னு நான் நினைச்சேன். எனக்கும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கை அமையும்னு நான் நம்பினேன். ஆனா நீ என்னை நல்லா ஏமாத்தி கழுத்தெடுத்துட்டல. நான் உங்ககிட்ட ஏமாந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட தானு ஒரு பொண்ணுன்னு பார்க்காம என்கிட்ட என்னெல்லாம் பேசினாலும் கேட்டான்னு உனக்கு தெரியுமா? அவன் அப்படி கேட்டிருக்க கூடாது. அப்படி கேட்டதுனால அவன் உசுரோட இருக்க கூடாது. அதனாலதான் நான் அவனை கொன்னேன். நீ என்ன கொலைகாரி ஆக்கிட்ட. சந்தோஷமா? என்ன சந்தோஷமா? சொல்லுமா. பூர்ணிமா, பூர்ணிமா என்னாச்சு? வந்தாங்க. சீக்கிரம் வாங்க. இந்த வரேன். என்னாச்சு பூர்ணிமா? பூர்ணிமா என்ன ஆச்சு? ஏதாவது சொல்லு பூர்ணிமா, என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சு? பூர்ணிமா, யாருடா நீ? நான் கிங். அன்னைக்கு போன்ல பேசின மறந்துட்டியா? புருஷன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறான். இப்ப நீ போன் எடு, உனக்கு ஒரு வேலை இருக்கு செய்யறதுக்கு. நான் போலீஸ்க்கு போது போன் எடுக்கிறேன். இப்ப உனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. அது நான் சொல்றது நீ செஞ்ச முடியாது. நான் சொல்றதை நீ செய். எங்க நீ போன பாக்குற? இப்ப உன் புருஷன் செஞ்ச எல்லா விஷயத்தையும் இந்த போன்ல ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ற. நீ பண்ணல, நீ அப்லோட் பண்ணல, 2 பேத்தி போட்டு தள்ளிடுவேன். இப்ப நீ ரெக்கார்ட் பண்ற. முடியாதுன்னா 2 பேரும் சாவ போறீங்க. நீ பண்ற. முடியாது, நீ ரெக்கார்ட் பண்ண, நான் விடுறேன். அவன் சத்து என்ன கொலைகாரி ஆக்கிட்ட. இல்ல பூர்ணிமா, சொல்றது கேளு. இவ்வளவுதான் என் வாழ்க்கையா? இல்ல இல்ல இல்ல. எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு குழந்தைக்கு ஏங்கிட்டு இருந்த, நடக்கல. சரி பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஒரு நிம்மதியான குடும்ப வாழ்க்கை ஆசைப்பட்ட, அதுவும் நடக்கல. இப்ப கொஞ்சம் காலத்துல நான் ஜெயிலுக்கு போறேன். ஜெயிலுக்கு போறதுக்கு போல நான் சத்துறேங்க. நான் சொல்றது கேளு. நீ கொலை பண்ணலாமா? கிங்க நீ கொலை பண்ணல. கிங்க நீ கொலை பண்ணல. கொன்னது நான் சொல்றது கேளுமா. கிங்க நீ கொலை பண்ணல, நான் தான் கொலை பண்ணினேன். இல்லைங்க, நான் சாப்பிடும், என்ன விடுங்க. இல்ல
எனக்கு நினைச்சிருக்கலாம் முடியாது. நீ கொலை பண்ணலமா? நான் சொல்றது கேளு கிங்க நான் தான் கொலை பண்ணேன். கிங்க நான் தான் கொலை பண்ணேன். நீ கொலை பண்ணல. கிங்க நான் தான் கொலை பண்ணேன். நீங்கள் வெளியூருக்கு அறக்க பறக்க ஓடுறது ஒரு கொலை கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு தானே சொன்னாங்க. நீ எந்த கதை சொன்னாலும் அது கேட்கிற நிலையில நான் இல்ல. ஏற்கனவே ஒரு கொலை பண்ணிட்டேன். அடுத்தது நீதான். சஞ்சனாவை காணும். எனக்கு ஒன்றுமோ மறுபடியும் உன்னை தேடி அங்கே மறுபடியும் என்னை தேடி